அந்த ஃபைனல் மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நர்வஸாக இருந்ததுங்க, ரொம்ப படப்படப்பா இருந்தது. நான் என்னோட மெடிக்கல் எக்ஸாமு கூட இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணதே கிடையாது. எக்ஸாம் முன்னாடி நல்லா ஜாலியாக தூங்கிட்டு போவேன். ஆனால் இவன் என்னோட ஃபைனல் எக்ஸாம் அப்போ ஐ குட் நாட் ஸ்லீப். வெற்றி பெற்றவுடனே முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் நன்றி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி இப்போன்னு மட்டுமே இல்லைங்க, இது ரொம்ப நாளாகவே அவர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருமே சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பயங்கர அப்ரிஷியேட்டிவாக தான் இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் 6 monthஸில் நாங்கள் எப்போ எது டோர்னமெண்ட் முடிச்சுட்டு வந்தாலும் இமீடியட்டாக அவங்க கால் பண்ணி பேசுறதும் சரி, கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறதும் சரி, டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி சாரும் கேண்டிடேட்ஸ் போகிறது டோர்னமெண்ட் முன்னாடி போகும்போது எல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸையும் அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லா ஆடுங்கன்னு சொல்லி வாழ்த்து சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் இஸ் பிஹைண்ட் யூ, லைக் உங்களுக்கு பாதி ப்ரெஷர் பாதி அதில் தன்னால் போயிடுது. ஸோ கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங்ன்றது கண்டிப்பாக இட்ஸ் பிக் திங். மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஃபீல் பண்ணாரா? அதெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ பல வருஷமாக எக்ஸாம் எழுதுறது இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு அது புதுசாக தெரியும். பப்ளிக் எக்ஸாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஃபீல் எதுவும் இல்லை. அது மேபி செஸ்ஸில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் அந்த ஃபீலிங் வரும். முன்னேற்றம் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்கிறது. ஓகே, சரி, தேங்க்யூ.